இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். என் நண்பர் ஒருத்தர் கேட்டார் ஃபோன் பண்ணி, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர். ஏங்க திடீர்னு வீடியோ போடுறது நிப்பாட்டிட்டீங்க, வீடியோ போடுங்க அப்படின்னாரு. என்னங்க வீடியோ போடுறது, ஒரு மாதிரியே சலிப்பாக இருக்குது, அரசியல் இருக்கிற சூழ்நிலையே சரியில்லை. நம்ம வேறு எந்த வீடியோவும் போட போகிறதில்ல. வேறு என்னென்னமோ வீட்டிலலாம் பண்ணுறாங்களே, அது மாதிரிலாம் நம்ம வீடியோ போடுறது. நமக்கு வேண்டியது நமக்கு அரசியல். அதனால் அரசியல் பற்றி தான் மட்டும்தான் பேசுவோம். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொய்யா சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியும் பொய்யா சொன்னாங்க, ஆட்சிக்கு வரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் பொய்யா பேசுகிறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு திரும்பியும் அதே மாதிரி திமுக 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 மேலே குத்தம், திமுக மேலே குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு எப்படி இல்லாமல் பொய் சொல்கிறாங்க. ஓடு 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 ஓடுன்னு ஓட்ட பந்தயம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, வர்றான் பாரு வேட்டைக்காரன் அப்படிங்கிறாங்க. யார் ஓடுனது, யார் வேட்டைக்காரன், என்ன நினைக்கிறாங்க, என்ன நடக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் தூங்குறவனா எழுப்பிடலாங்க, தூங்குறவன் மாதிரி நடிக்கிற மாதிரி அவனை எழுப்பவே முடியாது. இவங்க இப்போ தூங்குற மாதிரியே நடிக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சும் இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோங்க, உலக மக்கள் அனைவரும் கண்ணால் பார்த்துட்டாங்க. இந்த காட்சியெல்லாம் கரூரில் நடந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருமே கண்ணால் பார்த்துட்டாங்க. எப்படி யாரால் இறந்தாங்க, என்ன மாதிரியான அவங்க தான் அதுவாக இயற்கை நிகழ்வு. ஒரு நடிகனை பார்க்க வந்த ஒரு பெருங்கூட்டம், அந்த கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இட நெருக்கடி காரணமாக அதிகப்படியான கூட்டம் வந்ததுனால இறந்து போயிடறாங்க. ஒரே இடத்துல 41 பேர். இது உலகத்துக்கே தெரியும், இதனால தான் இறந்தாங்கன்னு. திருப்பி திமுக செஞ்சாங்க. ஸ்டாலின் சொன்னார், செந்தில் பாலாஜி செஞ்சார், ஸ்டாலின் சொன்னார், செந்தில் பாலாஜி செஞ்சார். இது எவ்வளோ நாரசகமாக இல்லை? ஒரு அரசியல் மேடை, ஒரு அரசியல்வாதினா என்ன பண்ணணும்? சட்டம் தன் கடமையை செய்யணும், நகர்ந்து போயிடணும். அதை விட்டு திருப்பி அந்த திமுக மேலே இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியை விதைச்சி மேற்கொண்டு மக்களுடைய மனசில் வெறுப்பை உண்டு பண்ணுறது. வாயை திறந்தா போய் பேசுகிறாங்க, எல்லாருமே போய் பேசுகிறாங்க. ஒருத்தன் கூட நான் உண்மையாக பேச மாட்டேங்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா பார்ட்டி ஃபண்டு சொன்னால் வாயை திறந்தா பிள்ளையா அப்படியே ஓட்டமாக ஓட்டுறாங்க. ஓடு 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 ஓடுன்னு ஓட்டமாக. எங்கடா ஓடினாரு? அவர் தான் கேள்வி கேட்டார் திருப்பி. ஆதாரமெல்லாம் நீங்கள் சொல்லாங்க. எந்த பார்ட்டி, எந்த ஃபண்டு, எந்த பார்ட்டிக்கு எந்த ஃபண்டு, யார் அனுப்புனாங்க, எதன் மூலமாக அனுப்பப்பட்டது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறார். ஆனால் சட்டசபையில் என்ன நடந்துச்சுங்கிறத மறைச்சிக்கிட்டு ஸ்டேஜில் வந்து நின்னா சௌரியத்துக்கு வாயில் என்ன வருதோ எது வேணாலும் பேசுகிறது. ஆனால் திருப்பி அவங்க என்ன கேட்குறாரு இருந்தாலும், வாய் இருக்குன்னா எது வேணால் பேசிடுவீங்களா அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த ஆளுலாம் வாய் இருக்குங்கிறதுக்காண்டி எது வேணாலும் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னது போதும் எல்லாம் ஓடிட்டாங்களாம். எல்லாம் ஒருத்தம் கூட இல்லையா. இவர் பெரிய அண்ணாதுரை, இல்லை காமராஜர், இல்லை கலைஞர், இல்லை இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவர் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? இது பேசுகிறது நாரசாகமாக. வாயை திறந்தா திமுக, வேறு என்ன இருக்குது? ஸ்டேஜில் பேசுனதில் ஒரு அரசியல் இருக்குதா? இல்லை அடுத்த திட்டங்கள் எதுவும் இருக்குதா? சொன்னதையும் செய்கிறதுக்கு வக்கு இல்லை, துப்பும் இல்லை. வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சொல்லியாச்சு, அள்ளி விட்டாச்சு. 2500 மாதம் 4000, எல்லாம் ஃப்ரீ பஸ்ஸு, அது இது லொசுக்கு 8 சிலிண்டரு, 9 சிலிண்டரு, 6 சிலிண்டரு, என்ன வாயில் வருதோ ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி மக்களை ஏமாற்றி ஜெயிச்சு விட்டு திருப்பி ஜெயிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி திமுக அசிங்கமாக இல்லை? மக்கள் தான் எல்லாம் பார்த்துட்டாங்கல்ல. யார் செய்ய சொன்னது? கத்தியால் குத்துனாங்களா, வெட்டுனாங்களா, வறண்டுனாங்களா? என்னடா ஏன்டா அப்படி, என்ன எதுக்குடா நீங்கள் உங்களெல்லாம் யாரா அரசியலுக்கு கூப்பிட்டது? பொய் சொல்கிறவன் எதுக்குடா நமக்கு முதலமைச்சராக இருக்கணும்? வேதனையாக இருக்குது. இந்த நாட்டை எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வாயை திறந்தா போய் ஒரு அமைச்சர் பேசுகிற பாருங்க, எரிச்சலாக வருதுங்க. என்னங்க அரசியல்? இங்கே பாருங்க. முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியல்ல தோற்று போயிருக்கு. இதற்கு மேல என்ன கேவலம் இருக்கு? கடந்த 50 வருஷம் இந்த மாதிரி நடந்திருக்கா?
கடைசி 50 வருஷத்தில் இது மாதிரி நடந்திருக்கான்னு கேட்குறாரு. கீழேயே வந்து உடனே வந்து ஜெயலலிதா தோத்தாங்களே, காமராஜர் தோத்தாரு அப்படின்னு ஒருத்தர் வந்து கழுவி ஊற்றுறாரு. எதுக்கு அப்படி போய் பேசுகிறாங்கன்னே தெரிலங்க. இங்கே அமைச்சர் தான், முதலமைச்சர் தான், இவங்கெல்லாம் மரியாதையாக தான் பேசணும். அந்த மரியாதைக்கு தகுந்த மாதிரி இல்லையே. ஆளை பார்த்தாவே முதலமைச்சர்னு சொல்கிற மாதிரியே தெரியலையே. ஆளை பார்த்தாவே மந்திரி மாதிரியே சொல்லணும்னு தெரியலையே. வாயை திறந்தா போய் பேசுகிறானுங்க. திமுககாரன் கொள்ளையடிச்சான், திமுககாரன் திருடுனா, திருட்டு திமுக, திருட்டு திமுக, திருட்டு திமுக, திருட்டு திமுக. இவங்க என்னமோ யோகியாவானுங்க மாதிரி, இவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரி பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதுவே ஒரு பெரிய தப்பு. இதுவே மக்களை வந்து மனம் பிறழ செய்வதே ஒரு பெரிய குற்றம் தேர்தல் சட்டப்படி. அது பொய்யா சொல்லி ஆட்சி செய்ய முடியாததெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி திமுக 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 திமுக. எதுக்குடா அந்த அவங்க மூத்திரத்தை குடிக்கிறீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, எலெக்ஷனில் பேசுனீங்க, ரைட்டுங்க. எதிர்கட்சியே எலெக்ஷனில் பேசலாம், ரைட்டு. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம என்ன செய்ய போகிறோம், என்னுடைய திட்டங்கள் என்ன, நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், இதை இப்படி செய்ய போகிறேன், கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், இதை ஆரம்பிக்க போகிறோம், அதை ஆரம்பிக்க போகிறோம், அதை அப்படி செய்ய போகிறோம், இதை இப்படி செய்ய போகிறோம். திட்டங்கள் இருக்குது, வகுக்கப்படுகிறது, ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்குது, நிபுணர்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டு இருக்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லு. இல்லை நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது, இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது, இது எதையாவது சொல்லு. அதெல்லாம் விட்டு என்னை கெடுத்துட்டாங்க, என்னை கபலீகரம் பண்ணிட்டாங்க, என்னை கற்பழிச்சிட்டாங்க, என்னை என் மேலே பழிய போட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் திமுக. 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து போட்டா போட்டாங்களே. டேய், நீங்கள் வந்து பொய் சொல்லி ஏமாற்றி, உங்களுக்கு இவிஎம் மிஷினை வச்சு ஏமாற்றி ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சது பிஜேபி, உங்களை அரசியலை கொண்டு வந்தது பிஜேபிக்கு பின்னாடி தான், உங்கள் பின்னாடி பிஜேபி தான் இருந்துக்கிட்டு உங்களை இயக்குது. உங்களுக்கு சொந்தமாக மூளை இல்லை, சொந்தமாக அறிவு இல்லை, சொந்தமாக எதையும் செய்ய மாட்டீங்க. தெரியாது, தெரிஞ்சாலும் பாவம் செய்வீங்க, தெரியாமல் எப்படி செய்வீங்க? நம்மளுங்க கேட்கக்கூடாது கேள்வி. எதுக்கு செய்கிறீங்க, எதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கக்கூடாது. தெரியாது. இந்த அதாவதுங்க, ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க 13 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க தான் வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, வருஷம் 5 வருஷமாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, வருஷத்துக்கு 2 பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, 5 வருஷத்துக்கு 10 இடைக்கால பட்ஜெட்டு ஒன்று, பெரிய பட்ஜெட் ஒன்று, 2 பட்ஜெட்டு, வருஷத்துக்கு 2 பட்ஜெட்டுன்னு 5 வருஷத்துக்கு 10 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுலையும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க கடன் இவ்வளோ இருக்குன்னு. இவர் புதுசாக வந்து சொல்கிறாங்களாம். பழியை எப்படி திருப்பி விட்றாங்க பாருங்கள். திருப்பி திமுக மேலே போடுறது எப்படி, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறதுக்கு துப்பு இல்லை, உங்களால் பணம் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை, உங்களுக்கு அது தெரியல எந்த இடத்துல இருந்து பணத்தை எடுக்கணும், அது எப்படி கொண்டு போய் எந்த இடத்துல வசூலித்து எப்படி கொண்டு போய் வைக்கணும். ஏன் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோடனே கொரோனாவுக்கு பணம் கொடுத்தாருல்ல, மாதம் 4000 ரூபா, பால் விலையை குறைச்சார்ல, வேறு நிறைய பணம் கொடுத்தாரு. இந்த 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 தரேன்னு சொன்ன மாதம் 1000 ரூபா தந்த அதையும் தந்தார்ல. அப்போனா எடப்பாடி என்ன அப்படியே நோட்டாக கஜானாவில் ட்ரெஸரியில் அடுக்கி வச்சுட்டு 2-3 ரூம் நிறைய அடுக்கி வச்சுட்டு, வாங்க திமுககாரங்களே வாங்க, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அள்ளி இறங்க, நான் நிறைய அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு அடுக்கி வச்சுட்டு போனாரா எடப்பாடி? அந்த ஆளும் சுரண்டி தின்னுட்டு தான் போனான். போக்குவரத்து ஊழியர்களோட 5000 கோடி ரூபா பணம், 5500 ரூபா 6000 கோடி ரூபா நெருக்கி அந்த பணத்தை பூரா கொள்ளையடிச்சு தின்ட்டு தான் போனாங்க எல்லாரும். அன்றைக்கி கஜானா காலியாக தான் இருந்துச்சு. ஸ்டாலின் வந்து வெள்ளையறிக்க விட்டார். அப்பையும் பிடிஆர் வெள்ளையறிக்க தான் விட்டார். யார் மேலேயும் பழிய போடலையே. நான் சொன்னேன், நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சார். உனக்கு செய்ய முடியல, துப்பு இல்லைல்ல, செய்யலைன்னா மக்கள் மிரண்டுவாங்க, மக்கள் மிரண்டு திருப்பி நம்மளை பார்ப்பாங்க. அதனால் நம்ம ஏதாவது போய் சொல்லுவோம், திமுக மேலே பழிய போடுவோம், திமுக மேலே குறை சொல்லுவோம் அப்படின்னு எதையாவது ஒன்று பேசி இது பண்ண வேண்டியது. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கோச்சிக்காமல் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு காணொலி பாட்டுறாங்க, இன்னொரு காணொலிக்காக காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கோச்சிக்காமல் வெயிட் பண்ணுங்கள். அங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க.
எப்படி போய் பேசுகிறான்னு பாருங்கள். உங்களுடைய மகன் வந்து அரசியல் எதுவுமே தேர மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில நீங்க வந்து நீங்க யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் வந்து உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்க பொது வழியில வர முடியல. நீங்க எங்க இருக்காது தெரியுமா? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலை பாருங்க. நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால கடைசி வரை உங்க பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையில அரசு என்னைக்கா சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை வரவில்லை. கடைசி வரை அவருக்கே வந்து ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்னைக்கா சொல்லியிருக்காரா? பார்த்தீங்களா? ஸ்டாலின் தலைமையிலான அரசுன்னு சொல்லலையா, திராவிட மாடல்னு சொன்னாரா? ஒரு நல்ல மனுஷன், ஒரு தரமான மனுஷன், ஒரு பெரிய மனுஷன் என்ன தெரியுமா? நம்மளோட பேரை முன்னு கொண்டு வர மாட்டான். நம்ம குடும்ப பேர், நம்ம கம்பெனி பேர், நம்மளுடைய கவர்மெண்ட் பேர், அதை தான் கொண்டு வருவான். அவங்க இவராக சொல்லலை, ஸ்டாலினாக சொல்லலை. அதை அவங்க குஜராத் மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இந்தியாவே ஏமாத்தினாங்க. குஜராத் மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இந்தியா பூராத்தையும் ஏமாற்றி ஓட்டு வாங்கி 3 தடவை ஓட்டு வாங்கி ஏமாற்றி மக்களை முட்டாளைக்கு ஓட்டை திருடி அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. 3 முறை ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க அது சரி, அது அப்புறம் இப்போ அந்த ஓட்டு வாங்கி உட்காந்து அதுக்கு எதிர்பாராமல் குஜராத்தில் பாருங்கள் காவாலித்தனம் பண்ணுறாங்க. குஜராத்தில் பாருங்கள் அமெரிக்காவில் கட்டின பில்டிங் எடுத்து கொண்டாந்து ஹைதராபாத்தில் கட்டின பில்டிங்கை கொண்டு வந்து இவங்க காமிக்கிறாங்க. துபாயில் கட்டின பில்டிங் எடுத்து குஜராத்தில் கட்டினதுங்கிறாங்க. அங்கே எடுத்த பள்ளிக்கூடத்தெல்லாம் எடுத்து கட்டி காமிச்சிக்கிட்டு இங்கே காலேஜெல்லாம் எடுத்து காமிச்சிருங்க பாருங்கள். இதெல்லாம் குஜராத்தில் கட்டின காலேஜ் இவ்வளவு பயங்கரம் அபிவிருத்தி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாத்தினாங்க. ட்ரம்ப் உத்தரவாக வந்தால் அந்த ஒரு அரகு இருக்கேன், அவனை கூப்பிட்டு வந்தாங்க. இவங்க ட்ரம்பை கூட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவன் வரும்போது அந்த கேவலமான சேரி கீரி லுட்டு லுசுக்கு அந்த சாக்கடை ஓடுறது அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ஃபுல்லாக ஸ்க்ரீன் நீட்டி மறைச்சிட்டாங்க. ட்ரம்ப் போகிற வழியெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இது ஃப்ராடுத்தனம், பொய். இப்போ நீ பெருமை பீத்துறதுல என்ன இருக்குது? ஒரு உலகத் தலைவனை கூட்டு வர உன் நாட்டை பற்றி முழுசாகவே தெரியும். நம்ம நாட்டுக்கு பேர் பாம்பாட்டிகளின் தேசம்னு பேர் வச்சுருக்காங்க. இதையும் மீறி அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிற எல்லாம் நேச்சுரல் இருக்குது, அதை காமிச்சிட்டு போயேன், அதை காமிச்சிட்டு போ. ஏன்னா ட்ரம்ப் நான் தலையை சீவிடுவானா, இல்லை தலையை துண்டை எடுத்து போடுறானே? என்னடா அப்படி இருக்காங்க, என்னடா கேவலமாக இருக்குது. இந்தியா கேவலமான இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியா கேவலமான நாடு இல்லை. இந்தியாவில் ஆள்றவங்க அரசாள்றவங்க கேவலமான ஆளுங்கன்னு ட்ரம்புக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் அவன் மண்டையில் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். மண்டையில் வச்சு விளக்கெண்ணெயை வச்சு நல்லா குழுன்னு இருக்கடா நீங்கள் பாட்டு அப்படின்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம். அந்த வியாபாரத்துக்கு நம்ம ஏற்றி விட்றதுக்கு டேக்ஸ் இல்லை, அவன் கொண்டாந்து இறக்குனா டேக்ஸு. இப்படிலாம் தேய்க்க சொன்னது யார்? தேய்ச்சி விட்டது யார்? தேய்க்கும் போது செவனேன்னு உட்கார்ந்துருந்தது யார்? அந்த மாதிரி அதுக்கு எதிர்ப்பதமாகத்தான் ஸ்டாலின் என்ன சொன்னார்? இது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னாரு. திராவிட மாடல் ஆட்சின்னா ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை மட்டும் இல்லை, பேரறிஞர் 1967 பேரறிஞர் சட்டசபையில் உட்கார்ந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் கலைஞர் வந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்ததுலேருந்து எல்லாமே திராவிட மாடல் ஆட்சி தான். இன்க்ளூடிங் நம்ம பழனிசாமி எல்லாமே திராவிட மாடல் ஆட்சி தான். எதையுமே இது இல்லை. ஏன்னா அதுக்காக தான் சொன்னார். அப்படி ஏன் இவர் பேரை சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி, என் தலைமையிலான ஆட்சி அப்படின்னு சொல்லி நிறைய மீட்டிங்கில் பேசியிருக்காரு. நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், இந்த மாதிரி ஆணை பிறப்பிக்கப்பட்டேன், இந்த மாதிரி ஆணை பிறப்பித்தேன் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு ஆணை பிறப்பிக்கிறது முதலமைச்சர் தான். ஆனால் அதை பிறப்பிக்கிறது யார் அப்படின்னா அரசு, கவர்மெண்ட்டு. அதை தான் சொன்னார் திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் இவன் என்ன சொல்கிறார்? இருந்தாலும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன சொல்கிறான்? என் தலைமையில ஆட்சின்னு சொல்கிறது உங்களால் முடியல, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஒரு அரசியல்வாதி இல்லை, நீங்கள் அரசியலை விட்டு போயிருங்க அப்படின்னா. முதல்ல உங்கள் பிள்ளைய ட்ரைனிங் கொடுங்க. உங்கள் பிள்ளைக்கு அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரியே இல்லை. நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சிருப்பீங்க சார். நீங்கள் நல்லா ஒரு நிமிஷம் கேளுங்க சார், இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. உதயநிதி பேசுகிறத மட்டும் கொஞ்சம் உதயநிதியிட்ட பேட்டி காணும்போது மட்டும் அவர் முகத்தை பாருங்கள். நீங்கள் அவர் கோவமே வராது. இதில் வேறு நாதாரிங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, தமிழ் தேசியம் அந்த தேசியம் பேசிக்கிட்டு சில நாதாரிங்க இருக்கானுங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே கோவம் இந்த ஆயம் அலுவலிக்கலாம் அப்படிம்பாங்க. உதயநிதி பேச மாட்டார். நீங்கள் எந்த கேள்வி கேனாலுங்கள சிரிச்சுக்கிட்டே, சார் நீங்கள்லாம் என்கிட்ட தான் சார் கேட்குறீங்க, அங்கே யாருமே கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு.
ஏதோ ஒன்று கேள்வி பண்ணுங்கள். நீங்கள் எதுக்குமே அவர் கோவப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ம், நல்லா வருது அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? பொய் சொல்லியிருக்காரா? அரசியல்வாதிங்க திட்டங்களை பற்றி ஏதாவது நிறைய பொய் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உதயநிதி பேசும்போது மட்டும் பாருங்கள், எனக்கு நல்லா வாயில் வருது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது அந்த ஸ்லாங்கில் எதுவும் பேசியிருக்காரா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார். எத்தனை பத்திரிகையாளர்களை போய் கேட்டாலும் சரி, டைம் ஆச்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். இல்லை நகர்ந்து போயிடுவார். அவங்க கேள்வி கேட்கும்போது நாங்கள் டைம் ஆச்சுன்னா நகர்ந்து போயிடுவார். அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி கால் போல் ஆச்சா ஊச்சான்னு குதிக்கலை. பத்திரிகையாளர்களை பார்க்கறதுக்கே யோகியதை இல்லாத நீங்கள் மோடி மாதிரி. மோடி பத்திரிகையாளர் பார்க்க மாட்டார். ஏன்னா எதுவுமே தெரியாது, இருந்தாலும் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா செயல்படுறது பூரா கீழே இருக்கிறவங்க தானே. மோடிக்கு தெரியாது, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது. அதில் என்ன இருக்குன்னா டெலிபிரிண்டரில் ஓடினா தான் தெரியும். அப்போ பத்திரிகையாளர்கள்ட்ட மீட்டிங்கில் டெலிபிரிண்டரை பார்த்துட்டு பேச முடியாது. பத்திரிகையாளர் என்ன கேள்வி எப்போ எதை பற்றி எப்போ கேட்பானே தெரியாது. ஏதாவது ஏடா கூடமாக கேட்பான், அதுக்கெல்லாம் பதில் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு சரக்கு உள்ளவங்களால தான் பதில் சொல்ல முடியும். என்ன நடக்குதுன்னு முழுசாக தெரிஞ்சவங்க, அரசியல் முழுசாக தெரிஞ்சவங்களால தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி அந்த ஆளுக்கு ஏன் இருந்தாலும் மோடி பத்திரிகையாளர்களை தவிர்க்கிறார். இது வரைக்கும் 12 வருஷத்தில் இந்த பத்திரிகையாளர் மீட்டிங் நடத்துனதில்லை. அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளரா, அவங்களுக்கு வேண்டிய பத்திரிகையாளர்களா, அந்த மாதிரி தான் நடத்துவாங்க. ஜென்ரலாக பத்திரிகையாளர் மீட்டிங் வச்சு விட்டா கிளின்னு கிழிச்சு தொங்க விட்ருவாங்க. அதனால் பத்திரிகையாளர் பார்க்க மாட்டார். அதே யோகியதை தான் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நடக்குது. பத்திரிகையாளர்களை பார்த்தா பின்னங்கால் பிடரியில் படுற மாதிரி ஓடி ஓடி போகிற நீங்கள் ஏட்டா ஸ்டாலினை போய் ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போயிருங்க, அரசியலை விட்டு போயிருங்க, உங்களுக்கு அரசியல் தெரியல, உங்களால் முடியல அப்படின்னா இதை நீங்கள் என்னான்னு சொல்லி திட்டுவீங்க நீங்கள்? ஏட்டா 50 வருஷம் அரசியல் இருந்திருக்காரு. 13-14 வயசில், அதாவது அவரெல்லாம் பிறந்ததுலேருந்தே அவர் அரசியல்வாதி. அவர் தாயோட வயிற்றில் இருக்கும்போதுலேருந்தே அவர் அரசியல்வாதி. பிறந்து தாயினுடைய வயிற்றை விட்டு கீழே உளுந்த உடனே அவர் வீட்டில் அதிகாரம் தாண்டவமானுச்சு. அதிகாரிகள் போக வர, ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதிகாரிகள், ஐபிஎஸ் ஆஃபீஸரு அதிகாரிகள் அங்கே போக இங்கே வர, அரசாங்கம் மொத்த அரசாங்கம் முதல்வர் வீட்டில் எப்படி இருந்திருக்கும்? அப்போ அவர் எந்த மாதிரியான சூழ்நிலை வளர்ந்துருப்பார்? எவ்வளோ அரசியல் தெரிஞ்சிருக்கு? 50 வருடங்கள் அரசியல் பாடங்கள் படித்த ஒரு மாபெரும் தலைவனை ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவின் நம்பர் 1 முதல்ல சொல்லிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. இந்தியாவே சொல்லிச்சு இந்தியா கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய யோகிதை யாருக்கு இருக்குது அப்படின்னு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருக்குன்னு தான் சொன்னாங்க. யார் சொன்னது? அகிலேஷ் யாதவ். யார் சொன்னது? வடநாட்டுக்காரங்க சொல்கிறாங்க இந்த கூட்டணிக்கு தலைமை இருக்கிறதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, அவரை விட்டா மம்தா பானர்ஜி அம்மாவுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவன் காதில் உழுவல. அப்போல்லாம் நீ யார்? நீ எந்த ஊர்? நீ எங்கே இருந்த? உன் பேர் என்ன? யாரை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போக சொல்கிற? அவர் காலில் இருக்கிற நெகம் இருக்குது பாரு, அது கூட அரசியல் பேசும். அவர் காலில் இருக்கிற நெகம் இருக்குது பாரு, ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய காலில் இருக்கிற பெருவிரலில் இருக்கிற நெகம், சுண்டு விரலில் இருக்கிற நெகம் அரசியல் பேசும். நீ என்னமோ என் வாயில் வந்ததுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒரு பொய்யை போடணும், ஏதாவது ஒரு பொருளையை கிளப்பணும். அவங்க பையனுக்கு அரசியல் கற்றுக் கொடுங்க. முதல்ல என்னத்தை கற்றுக் கொடுக்குறது? என்னத்தடா கற்றுக் கொடுக்குறது? உதயநிதியெல்லாம் பிறந்ததுலேருந்தே அரசியல்வாதி தான் உதயநிதியெல்லாம். எப்போ பாரு அரசியல்வாதிங்க மூஞ்சி, அரசியல்வாதிகளோட பேச்சு, போலீஸ்காரங்களோட பேச்சு, அரசு உயர் அதிகாரிகளோட பேச்சு, இதுதான் வீட்டில் ஓடி இருக்கும். அவரெல்லாம் அரசியல்வாதி. உனக்கு அரசியலுக்கு ஆனாவனாவே தெரியாது. உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஆனாவனே தெரியாது. கலைஞர் என்னைக்காவது, பேரறிஞர் இப்போ அண்ணாதுரை என்னைக்காவது பத்திரிகையாளர் பார்த்து பயந்துருக்காரா? கலைஞர் என்னைக்காவது பத்திரிகையாளர் பார்த்து பயந்துருக்காரா? முக ஸ்டாலின் என்னைக்காவது பத்திரிகையாளர் பார்த்து பயந்துருக்காரா? உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர் பார்த்து பயந்துருக்காரா? ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, துணை முதல்வராக இருக்கும்போதும் சரி, இப்போ ஆட்சியை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் சார் பயந்துருக்காரா? உங்களுக்கே அந்த துணிச்சல் வரல, அந்த திறமை வரல அப்படின்னா அந்த தைரியம் ஏன் வரல? பத்திரிகையாளர் சந்திக்க தைரியம் ஏன் வரல அப்படின்னா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்று கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லி எங்கே நம்மளா போய் அவங்கள்ட்ட மாட்டிக்க போகணும் பயந்துக்கிட்டு ஓடுற நீங்கள்லாம் ஸ்டாலினை பற்றியோ உதயநிதியை பற்றியோ பேசுகிறதுக்கு யோகியதையே இல்லை. ஏண்டா
அந்த ஆளுங்க வளர்ந்து வளர்ந்து திமுக வளர்த்து தமிழ்நாட்டை கொண்டு வந்து திமுக வரும்போதெல்லாம் ஏதாவது நல்லா செய்யும். திமுக வரும்போது இன்னைக்கு 22 மாநகராட்சி இருக்குன்னா அதுக்கு திமுக தான் காரணம். இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்க அது வந்து கலைஞர் கையால் செஞ்சதாக தான் இருக்கும். இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே முதலாக கலைஞர் தான் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கி நீங்களாம் படிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி மாவாட்டுறீங்க பார்த்தியா சட்டசபையில். இந்த மாவாட்டுறதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிற ஏதாவது ஒரு விதத்தில் கலைஞர் காரணமாக இருந்திருப்பார். ஏதாவது ஒரு விதத்தில் திமுக காரணமாக இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் உதயசூரியன் காரணமாக இருக்கும். நீ உதயசூரியனை வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்கிற, வீட்டுக்கு போன்னு சொல்கிற, ரிட்டையர்மெண்ட் ஆகுன்னு சொல்கிற. நீ வந்து காலமும் நேரமும் சரியில்லை. உன்னை வேறு மாதிரி பேசணும். நீ வந்து இப்போ சட்டத்துறை அமைச்சர் வேறு இந்த லட்சணத்தில். உனக்கெல்லாம் என்ன சட்டம் தெரியும்னு உன்னை சட்டத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்கன்னு தெரியல. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.